அண்ணாநகர் மாணவி சிறுமி 10 வயசு சிறுமியை கற்பழித்த விஷயத்தையே போட்டு இழுத்து மூடி விட்டாங்க. அதே பெருசாக வெளியே வராத அளவுக்கு தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு சாதாரண மக்களுக்கும் தெரியாது. ஆனால் அண்ணாமலை வந்து சவுக்கு எடுத்து அவரை தான் அடித்தார். ஆனால் பட்டி தொட்டியெல்லாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்ட விஷயம் வந்து போய் வெளிநாடு வரைக்கும் போயிடுச்சு, எல்லாம் உலகம் முழுக்க போய் சேர்ந்துட்டல. அதே மாதிரி நீங்கள் அதுக்கு பிறகு உள்ளதையும் பாருங்கள், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த கற்பழிப்பு விவகாரம். டெய்லி எங்கேயாவது போஷோவில் தருமபுரிங்கிறான், மதுரைங்கிறான், தென்காசி அழிவை நோக்கி போகுதுங்கிறது மக்களுக்கு புரிய தானே செய்யுது. எல்லாருக்கும் குழந்தை இருக்குது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு இப்போ எதிர்காலம் இல்லை, பாதுகாப்பு இல்லைங்கிற இது வரும்போது அது வரைக்கும் நாம் உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நமக்கு எதுக்கு இந்த வம்போன்னு இருக்கக்கூடியவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு வரும்போது இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இப்படி தான் இருக்கும். ஜெயலலிதா எப்படி வெற்றி பெற்றாங்க? ரவுடியை ஒழிச்சாங்க. அது அயன் லேடிங்கிற பேர் அந்த அம்மாவுக்கு எப்படி கொடுத்தாங்க? அவங்க வந்தால் அங்கே இருக்கக்கூடிய எந்த மணியாக இருந்தாலும் சரி தான் காலி பண்ணிடுவாங்க, என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவாங்க, அவ்வளோதான். பாருங்கள், நீங்கள் சென்னையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய பெரிய பெரிய ரவுடிகள்லாம் அதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சியில் கூட கொடி கட்டி பிறந்தவங்கலாம் ஜெயலலிதா ஆட்சியில் தான் காணாம போனாங்க. நொறுக்க விட்டாங்கல்ல, இடம் பெயர்ந்து ஓடிட்டாங்கல்ல. சென்னை விட்டு உயிரோடு இருக்கணும்னா எங்கேயாவது போனோங்கிற அந்த அளவுக்கு ஒரு இதை அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ சர்வசாதாரணமாக பண்ணிட்டு தெரியும். நம்ம இப்போ ரவுடியை ஒழிக்கணும், கட்சியை மூடணும். ரவுடியை ஒழிக்கணும், இந்த கற்பழிப்பு குற்றவாளிகள்லாம் காலி பண்ணணும், கள்ளச்சாராயம் காய்ச்சறவனெல்லாம் சுத்தமாக இல்லாமல் ஆகணும். அப்படின்னா திமுகவை கலைச்சிட்டா போதும். திமுகவை கலைச்சிட்டிங்கன்னா இந்த அவ்வளவு குற்றங்களுக்கும் விட கிடச்சிடும், தீர்வு கிடச்சிடும். அது பிறகு நடக்காது. திமுக இல்லைன்னா நடக்காது.